Hi friends, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினா மகாராஷ்டிரன் ஸ்டைல்ல ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ ராஜ்மாங்கிறது இதுதான். பிகினர்ஸ் யாருக்காவது தெரியாம இருந்ததுனா பாத்துக்கோங்க. இதுக்கு பேரு ராஜ்மான்னு சொல்லுவாங்க. ராஜ்மால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 கலர்ஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் கோல்டன் கலர்ல இருக்கு ராஜ்மா. சோ இத வந்து நான் என்ன பண்ணேன் அப்படினா நைட்டே சுடு தண்ணியில நல்லா பச்சை தண்ணியில 2 தடவை வாஷ் பண்ணிட்டு சுடு தண்ணியில ஊற வச்சிட்டேன். ஊற வச்சிட்டு மார்னிங் வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துர்க்கேன். இங்க பாருங்க. நமக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கும். சோ இத நம்ம இந்த தண்ணியோட நம்ம தாளிக்க போறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துர்க்கேன். நான் எல்லாமே கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இது வந்து தேங்காய் பூண்டு மசாலா. ஸ்டாக் முடிஞ்சிச்சு. இப்போதான் ஜஸ்ட் அரைச்சேன். ஓகே फ्रेंड्स, வாங்க இப்போ இத நம்ம தாளிக்கலாம். கடாய் ஆல்ரெடி நான் காய வச்சிட்டேன். சோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ பாருங்க फ्रेंड्स, நான் அவ்வளவுதான் எண்ணெய் ஊத்திருக்கேன். என்னோட குக்கிங்ல எண்ணெய் அளவா தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, ஜீரகம், கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு கட் பண்ணி வச்சிருக்க அந்த வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கேஸை வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப உங்களுக்கு கடுகு ஜீரகம் கருகிடும், வெங்காயமும் கருகின மாதிரி ஆயிடும், வறுக்காது கருகிடும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம தேங்காய் பூண்டு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இதுவே அதிகம் தான், நமக்கு இந்த அளவுக்கு போதும். இதை இங்கே பாருங்கள், இது மாதிரி நம்ம வெங்காயத்தோட வதக்கிக்கலாம். வெளியில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட். உங்களுக்கு ஒழுங்காக கேட்குதா என்னன்னு தெரியல. ரெக்கார்டிங் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கணும்னாலே இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. இப்போ கொஞ்சம் லேசாக கேஸ் ஸ்டவ் ஏற்றிட்டு நமக்கு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தெரியுதா பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சிட்டு நாங்கள் மகாராஷ்டிராவில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வந்து நான் சேர்க்க போகிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சாதா மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் எப்போதுமே நம்ம கையில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் வந்து கையில் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கையில் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இதிலே சேர்த்துட்டேன். எங்கள் மிளகாத்தூளில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் அளவாக தான் சேர்த்துருக்கேன். பத்தலைனா நம்ம வெளிலேருந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். நீங்கள் நார்மல் தண்ணி சேர்த்தாலும் ஓகே. நான் வந்து இப்போ தான் மசாலா ஜஸ்ட்டு அரைச்சேன், அந்த தேங்காய் பூண்டு மசாலா. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேங்காய் பூண்டு மசாலா வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கார்லிக் கோகோனட் மசாலான்னு சொல்லி போட்டிங்கன்னா வந்துடும் என்னோடய சேனலில். இந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றி அலசி ஊற்ற போகிறேன். தக்காளி வதங்குறதுக்கு மட்டும்தான் இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன், ரொம்ப தண்ணி சேர்க்கலை. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாகவே கேஸில் வச்சுட்டு அந்த தக்காளி நல்லா நமக்கு ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு சின்ன டிப்பை நான் சொல்கிறேன். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நமக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தண்ணி மாதிரி ஓடும். ஸோ அது மாதிரி ஓடாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஊரை வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா பருப்பு, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சோண்டு பருப்பு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அந்த குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு தண்ணி மாதிரி ஓடாமல் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கு. அரைச்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், தெரியுதா? இது மாதிரி வந்து கோர்ஸாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு பேஸ்ட் மாதிரி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வேக வச்ச தண்ணி தான் அதில் சேர்த்துருக்கேன், வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. இங்கே பாருங்கள், தெரியுதான்னு தண்ணி விட்டு அரைச்சது நமக்கு மையாக அரைஞ்சிருச்சு, நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ தக்காளி வதங்கினதும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் தண்ணி இருக்குது இல்லையா, இந்த தண்ணியை வந்து நான் வேறு இதில் மாற்றி எடுத்துக்க போகிறேன். ஸோ வேறு பாத்திரம் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மிக்ஸி ஜார்லேயே நான் வந்து இந்த தண்ணியை எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அந்த பருப்பு வந்து நமக்கு 1-2 நமக்கு வந்து லேசாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா வேகும், அந்த மசாலாவும் உள்ளே போய் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பாத்திரமும் நீங்கள் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த தண்ணி மாற்றுறதுக்கு ஒரு பாத்திரம், அரைச்சி எடுக்கிறதுக்கு தண்ணி பாத்திரம் இல்லாமல் இதே இதில் நம்ம வச்சுட்டு நம்ம வந்து தாளித்து நம்ம சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம். இது பாருங்கள், தக்காளி வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கரண்டியை வச்சு இந்த கரண்டி வந்து கொஞ்சம் கனமான கரண்டி. உங்கள்கிட்ட கனமான கரண்டி இருந்தால் இதே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது மத்து இல்லைன்னா சின்ன டம்ளர் கிண்ணம் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பை என்ன பண்ணுங்க அப்படின்னா சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். இதை இது மாதிரி எடுத்து விட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா பருப்புலையும் நமக்கு வந்து அந்த கரண்டி இல்லை அந்த பாத்திரம் வந்து ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வெந்துடும். ப்ளஸ் அந்த மசாலா எல்லாமே நமக்கு வந்து உள்ளே இறங்கிடும். இப்போ நான் வந்து ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு பண்ணுறதுனால என்னால் ஒழுங்காக பண்ண முடியல. இருந்தாலும் பாருங்கள், அந்த மயிறது உங்களுக்கு தெரியும். இது மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த பக்கம் தக்காளியும் நம்ம வந்து சைடில் இது மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சிடும். தக்காளி வந்து அங்கங்கே ஒன்று ரெண்டு லேசாக தோலோட முழுசாக இருந்தால் ஒன்றும் இல்லை. எல்லாமே அப்படியே இருந்ததுன்னா நல்லா இருக்காது, கிரேவியும் திக்காக வராது. அதுக்காக தான் நம்ம வந்து இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு பிகினர்ஸ்க்கு. இதை பாருங்கள், இப்போ வந்து பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, பார்க்க நமக்கு திக்காகவும் வந்துச்சு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு கிரேவியாகவும் திக்காக வரும். கொஞ்சம் அப்படின்னா அந்த மிக்சியில் நம்ம அந்த பருப்பு அரைச்சோம் இல்லையா, அது சேர்க்க வேண்டியதில்லை. இது வெறும் பருப்பு இல்லையா, அதனால் நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக அது மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த பருப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸி எல்லாமே கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். அதுவே நம்ம கரெக்டாக இருக்கும். தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்செல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நிலக்கடலை பொடி சேர்க்க போகிறேன். அதுவும் இப்போ நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இதோட கொதிச்சு வரும்போது அந்த பருப்போடு சேர்ந்து எல்லாம் நமக்கு மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நிலக்கடலை பொடி நான் எப்போதுமே ஒரு 2 ஸ்பூன் சேர்ப்பேன். ஏன்னா நாங்கள் எப்போதும் செய்கிற மெஷர்மெண்ட் தான். உங்களுக்கு நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மகாராஷ்டிரியன் கிரேவியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிலக்கடலை கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில கிரேவியில் மட்டும்தான் நிலக்கடலை பொடி இருக்காது. இப்போ நமக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி வந்தது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கிரேவி பிடிக்கும். ஸோ நான் அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் ஆஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு தண்ணியாக பிடிக்கும் அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்து உங்களுக்கு வேணுங்கிற பக்குவம் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் இப்போ ஆஃப் பண்ணும்போது காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லிக்விடாகவே வைங்க, இல்லைனா அந்த பருப்பு எல்லாமே சக் பண்ணிவிடும் தண்ணி. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணுறப்ப அந்த கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பாருங்கள், வெந்துருச்சு எப்படி இருக்குது அப்படின்னு. பருப்பு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டாலுமே நமக்கு வந்து உடஞ்சி எதுவும் ஆகலை. நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நல்லாவே வெந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வந்து ஆஃப் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ரைஸுக்கும் வேணும், சாப்பிட்றதுக்கு வேணும். ஒரு ½ அன் ஹவர் டைம் இருக்குது. ஸோ இந்த லிக்விட் எல்லாமே வந்து முக்கால்வாசி கொஞ்சம் சக் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு திக்னஸாகவும் இருக்கும். சாப்பாட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் போடுவேன். அப்போ உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஐடியா வந்துடும் எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்கும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபிஸ். மகாராஷ்டிரியன் மிளகாத்தூள் இல்லைனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாதா மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நியூ இயரில் என்னோட ஃபர்ஸ்ட் ரெசிபி வீடியோ இது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.